சிபி தமிழ் சீரியலில் என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க. வீடியோக்குள்ளே போகலாம். தமிழ் வீட்டுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் வாங்கிட்டு வந்து வைக்கிறாங்க. இதை பார்த்து ஜெயராணி, என்னம்மா இது, இதெல்லாம் இதுக்கு வாங்கிட்டு வந்திருக்க, இதெல்லாம் தான் நம்ம வீட்டில் ஏற்கனவே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ தேனும், ஆமாம் கிரைண்டர் மிக்சி எல்லாம் நீ வாங்கிட்டு வந்துக்கிறத பார்த்தா மாவரைச்சி விற்கலான்னு நினச்சியக்கா. அக்கா, இதெல்லாம் தான் தெருவுக்கு தெருவு நிறைய பேர் இதை ஒரு பிஸ்னஸாக வச்சுருக்காங்க. அப்படி இருக்கும்போது நம்மளும் இதை செஞ்சால் கண்டிப்பாக ஓடாதுக்காங்கிறாங்க தேனும். இந்த பொருள் எல்லாம் வச்சு தான் நம்ம பிஸ்னஸே தொடங்க போகிறோம். அம்மா கைப்பக்குவம் உனக்குன்னு தெரியுமல்ல, அம்மா நல்லா சமைப்பாங்கன்னு தெரியும். அம்மா சமையலுக்கு தேவையான பொருட்கள், அதாவது பொடி, மிளகாய் தூள், இப்படியெல்லாம் அரைச்சி கொடுப்பாங்க. அதெல்லாம் கைப்பக்குவம் அவங்களுக்கு நிறையவே இருக்குது. அதை தான் நம்ம பிஸ்னஸாக பண்ண போகிறோங்கிறாங்க. இதை கேட்டதும் ஜெயராணி முதற்கொண்டு எல்லாருமே சந்தோஷப்படுறாங்க. அட ஆமாம்ல, இந்த பிஸ்னஸ் இந்த பக்கம் யாருமே செய்யலை, கண்டிப்பாக இதை போட்டோம்னா நல்லா ஓடுங்கிறாங்க. தேனும், அட ஆமாம், அம்மாவோட கைப்பக்குவம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க்கா. சில பேர் வந்து அம்மா கிட்ட நிறைய வாங்கிட்டு போவாங்க, ஆனால் இது நமக்கு தோணாமல் போச்சுங்கிறாங்க. இந்த பிஸ்னஸ் தான் நம்ம செய்ய போகிறோம், இதை விளம்பரமாக நம்ம முதல்லயே நோட்டீஸ் அடித்து கொடுக்கணுங்கிறாங்க. தமிழ் நோட்டீஸ் அடித்து கடைக்கு கொடுத்துட்டு இருக்காங்க. பிரகாஷ் பார்த்துடுறாங்க. பார்த்துட்டு உடனே சேதுவுக்கு ஃபோன் பண்ணி, டே சேது, தமிழ் பிஸ்னஸ் பண்ணுறல்ல, அந்த விளம்பரத்துக்காக அவள் கடையாக தனியாக அலைஞ்சிட்டு இருக்கா, வாங்கடா கொஞ்சம் ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு பிரகாஷ் கூப்பிட்டதும் சேது வந்து நிற்கிறாங்க. சேது வந்து தமிழ்கிட்ட, என்ன தமிழ் பிஸ்னஸ் ஆரம்பிச்சிருக்கேன், எங்ககிட்ட சொன்னால் நாங்களும் உனக்கு ஹெல்ப் பண்ண மாட்டோமாங்கிறாங்க. ஐயோ, என்னால் உங்களுக்கு எதுக்கு வீண் சிரமோ மாமா, அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், நான் பார்த்துக்கிறேன்னு சொல்கிறாங்க. பிரகாஷ் சொல்கிறாங்க, இதை பாருமா, நீ முன்னுக்கு வந்தா எங்கள் மாமாவும் ஹெல்ப் பண்ணாங்கன்னு எங்களையும் ஒரு பக்கம் பெருமையாக சொல்லுவீல்ல, இதில் எங்களுக்கு சந்தோஷம் தானே, முதல்ல கூட இருக்கிற வேலையாக எல்லாம் ஆளுக்கு பகிர்ந்து செஞ்சிடலாங்கிறாங்க. சிபி, தமிழ், சேது, பிரகாஷ் 4 பேரும் அந்த நோட்டீஸை வாங்கி கடைக்கு கொடுத்துட்டு வராங்க. சேது, பாண்டு இவங்க 2 பேரும் ஒரு பக்கம் கொடுத்துட்டு வரும்போது அப்போ ஜானுமா காரில் வந்துட்டு இருக்காங்க. அவங்க காரை பார்த்ததும் ஜானுமான்னு தெரியாமையே அவங்களுக்கு ஒரு நோட்டீஸை கொடுக்குறாங்க. ஜானுமாவும் அந்த நோட்டீஸை வாங்குறாங்க. ஓ, புதுசாக தமிழ் பிஸ்னஸ் ஆரம்பிச்சேன்னு சொல்கிறாளே, அவளுக்காக நீங்கள் ஹெல்ப் பண்ணுறீங்களான்னு கேட்கும்போது ஆமாங்கிறாங்க. இந்த மொட்டை வெயில் எப்படி சுற்றிட்டு இருக்கீங்களே, சரி வாங்க என் காரில் போகலாம் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு வராங்க. இங்கே பிரகாஷ், சிபி 2 பேரும் ஜெயராணியோட வீட்டுக்கு வந்திருக்காங்க. வந்ததும் வாங்கண்ணே உட்காருங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. அப்போ வெயிலுக்கு அப்படியே மோர் எடுத்துட்டு வந்து ஜெயராணி கொடுக்குறாங்க. பிரகாஷ் சிபிக்கும் கொடுத்து தானும் குடிச்சிட்டு, சரிம்மா மற்ற வேலையை நாங்கள் பார்க்குறோங்கிறாங்க. ஐயோ அண்ணா, அதெல்லாம் வேண்டாம், நான் பார்த்துக்கிறேங்கிறாங்க ஜெயராணி. இதை பாருமா, உனக்கு நான் சப்போர்ட் பண்ணுறதுக்கு தான் இங்கே வந்திருக்கேன். டேய் சிபி, அந்த பேக்கில் நம்ம மாற்றிக்கிற ட்ரெஸ் இருக்குது, மாற்றிக்கிட்டு வாங்குறாங்க. அப்போ சிபி பார்த்துட்டு, என்னப்பா இதெல்லாம் அப்படின்னு கேட்கும்போது, ஆமாண்டா, வேலை செய்யும்போது இந்த மாதிரி ட்ரெஸ் தான் போட்டுக்கணும், வெளியில் போனால் தான் இந்த மாதிரி ட்ரெஸ் போடணும். அதாவது இன்னும் எவ்வளோ வேலைகள் இருக்குது, வெளியில எல்லாம் போர்டு மாற்றணும், சுண்ணாம்பு அடிக்கணும், படன்னு வேலைகளை முடிக்கலாம் வான்னு சொல்லி சிபியை இழுத்துட்டு போகிறாங்க. சிபி, பிரகாஷ் 2 பேரும் ட்ரெஸ் எல்லாம் மாட்டிக்கிட்டு பார்த்தா அங்கே பெயிண்ட் அடிக்கிற ஆள் மாதிரி நிற்கிறாங்க. ஜெயராணி பார்த்துட்டு, ஐயோ அண்ணா, என்னன்னா இது, மாப்பிள்ளையும் சேர்த்து இப்படி வேலை வாங்குறியேங்கிறாங்க. இதை பாருமா, மாமியார் வீட்டில் வேலை செய்யறது ஒன்றும் தப்பு கிடையாது. பிரகாஷ் சொன்னதை கேட்டு தமிழ், ஜெயராணி 2 பேருமே சந்தோஷப்படுறாங்க. போகிற வழிதான்னு சொல்லிட்டு ஜானம்மா இந்த பக்கமா தமிழோட வீட்டுக்கு வந்திருக்காங்க. இங்கே வந்து பார்க்கும்போது சிபி, பிரகாஷ் 2 பேரும் இப்படி ஒரு ட்ரெஸ்ஸில் நிற்கிறத பார்த்து ஜானம்மா ஒரு அப்படியே உறைஞ்சு போய் நிற்கிறாங்க. ஆனாலும் பக்கத்தில் ஜெயராணி நிற்கிறத பார்த்ததும் இன்னும் கோவம் உச்சத்தில் இருக்காங்க. அம்மா இந்த வழியாக வருவாங்கன்னு எதிர்பார்க்கவே இல்லை. ஜெயராணி வேற பக்கத்தில் இருக்கா, அவளை பார்த்தா இன்னும் கோவத்தில் தான் பேசுவாங்க. அச்சோ, மனசு புண்படும் மாதிரி பேசிட்டா என்ன செய்யறதுன்னு பிரகாஷ் ஒரு பக்கம் பதட்டப்படுறாங்க. அம்மா கண்ணில் படாமல் இருக்கணும்னு நினச்சேன், ஆனால் இப்போ அம்மா முன்னாடியே நிற்கும்படியாகி போச்சு அப்படின்னு பதட்டத்தோடு இருக்காங்க ஜெயராணி. ஜானுமா வாங்கன்னு கூப்பிடுறாங்க. தமிழ், அதெல்லாம் இருக்கட்டும், முதல்ல இவங்க எதுக்கு வந்திருக்கா, நீ தானே பிஸ்னஸ் ஆரம்பிக்கிற, இவளை பக்கத்தில் சேர்த்துக்கிறது தப்புன்னு உனக்கு தெரியாதா? பிரகாஷ் அவங்க அம்மா கிட்ட சொல்கிறாங்க. அம்மா, நான் சொல்கிறேன், அம்மா நம்ம ஆஃபீஸில் தான் வேலை பார்த்தா, ஆனால் மீனாவுக்கு தான் அவள் ஆஃபீஸில் வேலை பார்க்குறது பிடிக்கல, வேலையை விட்டு நிறுத்தியாச்சு. அம்மாவுக்கும் சில தேவைகள் இருக்கும், செலவுகள் இருக்கும், அதுக்காக அவள் என்ன செய்வா நினச்சி பாருங்க, அதான் இங்கே வேலை இருக்குன்னு நான் தாம்மா கூப்பிட்டேன், அதுதான் ஜெயராணி வந்திருக்கான்னு சொல்கிறாங்க பிரகாஷ். இதை பார் பிரகாஷ், என்ன வேலையாக இருந்தாலும் சரி, பிடிக்காதவங்கள திரும்ப வேலைக்கு கூப்பிட்டு வைக்கிறது பெரிய தப்பு. இவன் இங்கே இருக்கிறதும் சரி, தமிழ் கூட வேலை பார்க்குறதும் சரி, எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. நமக்கு துரோகம் பண்ணவங்களை யாரையும் கிட்ட வச்சுக்க கூடாதுங்கிறாங்க. அம்மா, இதை பாருமா, அவன் ஒன்றும் துரோகம் பண்ணலை, பாவம் ஒரு சூழ்நிலை காரணத்தினால தான் அவளும் அவள் புருஷனும் மாட்டிக்கிட்டாங்களே தவிர அவங்க 2 பேருமே நல்லவங்க தான் பிரகாஷ் எவ்வளவோ எடுத்து சொல்கிறாங்க. நீ என்ன சொன்னாலும் சரி பிரகாஷ், ஆனால் நான் இதை கேட்குறதா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஜான்மா வீட்டுக்கு போயிடுறாங்க. அங்கே போய் பார்த்தா தமிழ் இருக்காங்க. தமிழை கூப்பிட்டு, என்ன தமிழ், இப்போல்லாம் வேலை எந்த அளவுக்கு போயிட்டுருக்குன்னு கேட்குறாங்க. பிரமாதமாக போயிட்டுருக்கு, ஆனால் இன்னும் 2 நாளையில் நாங்கள் கடை ஓப்பன் பண்ணலான் இருக்கோம், அந்த கடை ஓப்பன் பண்ணுறதுக்கு நீங்கள் தாமா வந்து கடை திறப்பு விழா பண்ணி வைக்கணும்னு கேட்குறாங்க தமிழ். கண்டிப்பாக நான் வருவேங்கிறாங்க ஜானு. ஜெயராணி வீட்டில் கேடி சேதுக்கிட்ட சொல்கிறாங்க. ஆமாம், இந்த சிபி உண்மையிலுமே தமிழை விரும்புகிறானா இல்லை நம்ம முன்னாடி நடிக்கிறானா, இந்த மாதிரியெல்லாம் வேலை பார்ப்பான்னு நான் நினச்சி பார்க்கல, ஆனால் தமிழை விரும்பினதுனால தானே இவன் இப்படி ஒரு இறங்கி வேலை பார்த்துட்டு இருக்காங்கிறாங்க. கேடி, நீ சொல்கிறதெல்லாம் சரிதான்டா, சிவியத்தானும் தமிழை விரும்புகிறாரு, ஆனால் என்ன செய்கிறது, அவரோட ஈகோ அவரை விட்டு கொடுக்க முடியாமல் தடுமாறுறாரு. விருப்பம் இல்லைன்னா இப்படியெல்லாம் ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு இந்த வேலையெல்லாம் பார்க்க முடியுமா அப்படின்னு சேது சொன்னதும் கேடியும், அட ஆமாண்டா, ஆமாம் சிஸ்டரும் இவனும் சந்தோஷமாக இருந்தால் நமக்கு அதுவே போதும், இவன் மனசு விட்டு பேசினா எவ்வளோ நல்லா இருக்கும், ஆனால் இப்படி ஒரு வில்லத்தனமாகவே இருக்காண்டா அப்படின்னு பேசிக்கிறாங்க. பிரகாஷ் சிபி வீட்டுக்கு வந்திருக்காங்க.
அப்போ தமிழ் சிபியை பார்த்து இங்கே பாருங்க உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்கிறாங்க. எனக்கு எதுக்கு நீ நன்றி சொல்கிறேன்னு கேட்குறாங்க. ஆமாம் நீங்கள் என்னை விரும்ப ஆரம்பிச்சிட்டிங்கன்னு எனக்கு தெரியுது. இல்லைனா என் மேலே இவ்வளோ அக்கறை இருக்கிறதுனால தான் கஷ்டம் நஷ்டமெல்லாம் பார்க்காம எனக்கு ஹெல்ப் பண்ணுறீங்கன்னு கேட்குறாங்க தமிழ். என்ன நினச்சிட்டு இருக்க, அப்படியெல்லாம் ஒரு ஆசையை உன் மனசில் வளர்த்துக்காத, அப்படியெல்லாம் எதுவும் கிடையாதுங்கிறாங்க சிபி. ஓ அப்படியா, ஆனால் ஒன்று சொல்லட்டுமா, கூடிய சீக்கிரம் நீங்களே உங்கள் வாயால் என்கிட்ட ஐ லவ் யூ சொல்ல போகிறீங்கிறாங்க சிபி. அதெல்லாம் அப்படி நடக்க போகிறது இல்லைங்கிறாங்க. கண்டிப்பாக நடக்கும். தமிழ் சிபி கிட்ட சேலஞ்ச் பண்ணுறாங்க. அப்படியெல்லாம் கனவு கண்டுகிட்டு இருக்காதுங்கிறாங்க. இன்னும் ஒரே மாதத்துக்குள்ளேயே நான் சொல்ல வைக்க போகிறேன் இல்லையான்னு பாருங்கன்ட்டு போயிடுறாங்க. தமிழ் ஜெயராணி வீட்டுக்கு போகிறாங்க. ஜெயராணி தமிழை பார்த்து மாப்பிள்ளை உன் மேலே எவ்வளோ அன்பு பாசம் வச்சிருக்காரு பாத்தியா, உனக்காக நம்ம வீட்டில் வந்து எப்படியெல்லாம் கஷ்டப்படுறாரு, மாமியார் வீடுன்னு கூட பார்க்காம இறங்கி வந்து வேலை பார்க்குறாரு பாருங்கிறாங்க ஜெயராணி. இதை கேட்ட தமிழ், அம்மா இதெல்லாமே ஜானும்மா சொல்லி கொடுத்தா பாடங்கிறாங்க. ஆமாம், அம்மா கூட உன் மேலே எவ்வளோ பாசம் இருக்கிறதுனால தானே தன் மகன் பிரகாஷையும் சிபியும் இந்த வேலையெல்லாம் பார்க்க சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு எவ்வளோ பெருமையாக இருக்குது தெரியுமா. இந்த சந்தோஷம் எப்போவும் நீடிக்கணுங்கிறாங்க ஜெயராணி. என்ன செய்யறது, எல்லாம் உங்கள் அப்பா நேரம் தான் இப்படி ஒரு நிலைமை ஏற்பட்டுருச்சுங்கிறாங்க ஜெயராணி. அப்போ ஜானம்மாவும் சொல்கிறாங்க, உங்கள் அப்பா நேரம் தான் என் பையனும் இவ்வளவு கஷ்டப்பட்டுருக்கோம். கூடிய சீக்கிரம் அப்பாவை கண்டுபிடிச்சா அப்பா பேரில் எந்த தப்புமே இல்லை அப்படிங்கிறத நான் நிரூபிச்சாகணும். இதுக்கு யார் காரணங்கிறதும் கண்டுபிடிக்கணுங்கிறாங்க தமிழ். அவர் மட்டும் உண்மையை சொல்லிட்டாங்கன்னா அம்மாவோட கோவமெல்லாம் ஒன்றுமே இல்லாமல் போயிடுன்னு ஜெயராணி சொல்லிட்டு இருக்காங்க. அது கூடிய சீக்கிரம் நடக்குமா, நீ கவலைப்படாதேன்னு ஜெயராணிக்கு ஆறுதல் சொல்லிட்டு வீட்டுக்கு போகிறாங்க. திரும்பவும் சிபி கிட்ட பேசுகிறாங்க. இங்கே பாருங்க சிபி, இன்னும் ஒரே மாதத்தில் நீங்கள் என்கிட்ட உங்கள் லவ்வை சொல்லத்தான் போகிறீங்க, அதையும் நான் கேட்கத்தான் போகிறேங்கிறாங்க. அது மட்டும் நடக்காதுங்கிறாங்க சிபி. ஓஹோ அப்படியா, நடக்குமா இல்லை நடக்காதான்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் நடக்க அப்படியே துப்புன்னு கீழே விழுறாங்க. அப்போ ஓடி வந்து சிபி தாங்கி பிடிச்சி எடுத்து எழுந்துருச்சு. இங்கே பாரு தமிழ், தமிழ் உனக்கு என்னாச்சு அப்படின்னு பதறி போயிடுறாங்க. தமிழ் அப்படியே ஒரு கண்ணை முழிச்சு பார்க்குறாங்க. பார்த்ததும் சிபிக்கு என்னடா இது, என்ன உனக்கு ஒன்றும் ஆகலையா அப்படின்னு கேட்குறாங்க. அடடா என்னம்மா நடிக்கிறீங்க சார், நான் கீழே விழுந்ததும் எப்படி துடிச்சு போயிட்டீங்க எனக்கு புரியுது. என் மேலே இவ்வளவு அன்பும் பாசம் வச்சிருக்கிற நீங்கள் ஏன் என்கிட்ட என்னை பார்த்தா வெறுப்பாக பேசுகிறீங்க, உங்களோட காதல் உண்மைங்கிறது எனக்கு புரிஞ்சு போச்சுங்கிறாங்க தமிழ். ஓஹோ அப்போ நீ நடிச்சியா, உண்மையிலுமே கீழே விழலையா அப்படின்னு கேட்குறாங்க சிபி. இப்போ தான் மனசில் உள்ள காதலை வெளியே கொண்டு வர போகிறேன்னு சொன்னேன், ஆனால் சொன்ன மாதிரி நான் செஞ்சுட்டேனா அப்படின்னு சிரிக்கிறாங்க தமிழ். எல்லாமே நடிப்பா உன்னை அப்படின்னு சொல்லி செல்லமாக அடிக்கிறதுக்கு வராங்க. அப்போ அங்கேருந்து தமிழ் ஓடிடுறாங்க. ஜானுமா தமிழை கூப்பிட்டு ஒரு கவர் கொடுக்குறாங்க. இந்த தமிழ் உனக்கு எவ்வளோ பணம் வேணுமோ அவ்வளவு எடுத்துக்கோ, இதில் செக் வச்சுருக்கேன், உனக்கு தேவையான பணத்தை நீ எடுத்துக்கலாங்கிறாங்க. ஐயோ ஜானுமா எனக்கு அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், எனக்கு தான் நீங்கள் மாதம் தவறாத சம்பளம் கொடுக்குறீங்களே, எனக்கு அந்த சம்பளமே போதுங்கிறாங்க தமிழ். இதை கேட்டு ஜானு ரொம்பவே பெருமைப்படுறாங்க. என்ன தமிழ், எதுக்கும் உனக்கு அவசரத்துக்கு ஏதோ பணம் தேவைப்படுமேனு நான் கொடுத்தா நீ ஏன் வாங்க மாட்டேன்னு மறுக்கிறேங்கிறாங்க. இல்லை உழைப்பில் வர பணம் தான் வேணும், அதுக்கு முன்னாடியே நான் கடன் வாங்க விரும்பலைங்கிறாங்க. ஓ என்கிட்ட வாங்குறது உனக்கு கடனாக தெரியுதாங்கிறாங்க. அதெல்லாம் இல்லை ஜானுமா, எனக்கு வேலை கொடுத்து இவ்வளோ சப்போர்ட்டாக இருக்கீங்களா, உங்களை பார்த்து நானும் முன்னேறணும் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க தமிழ். ஆனால் இதையெல்லாம் பார்த்துட்டு இருக்கிற மீனாவுக்கு சரியான வயிற்றுச்சல், வயிறறிஞ்சு நிற்கிறாங்க. சே இவளுக்கு எதுக்காக அத்தை வாரி வாரி கொடுக்குறாங்க, இவ தான் இங்கேயும் வேலை பார்க்குறா, வீட்டு வேலையும் கவனிக்கிறா, வெளியிலையும் பிஸ்னஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கா, நம்மளையும் நேரி மதிக்கவே மாட்டாளே அப்படின்னு வயலுக்குள்ள ஒரு மீனா வந்துட்டே தான். கணேஷ் இன்னும் எரியிற நெருப்பில் எண்ணெய் ஊற்றி விடுற மாதிரி, மீனா உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும், பிரகாஷ் மாப்பிள்ளையும் சிபியும் என்ன வேலை பண்ணியிருக்காங்க தெரியுமா, இந்த தமிழ் வீட்டில் போய் எல்லாம் வெள்ளை அடிச்சிட்டு இருந்திருக்காங்க. அது மட்டும் இல்லை, அங்கே தான் ஜெயராணியும் வேலை பார்க்குறா, கம்பெனியை விட்டு தூக்குனதும் அவளை வேலைக்கு சேர்த்துக்கிட்டா, இப்போ ஜெயராணியும் இவ கூட சேர்ந்துக்கிட்டு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கான்னு கணேஷ் மூட்டி விடுறாங்க. ஓஹோ அந்த அளவுக்கு ஆயிப்போச்சா, இவளை இப்படியே விடக்கூடாது அப்படின்ட்டு உடனே பெரிய ஒரு பிரச்சனையை ஆரம்பிக்க மீனா தயாராக இருக்காங்க. இங்கே ஜானு பார்த்துட்டு என்ன மீனா ஏன் டென்ஷனாக இருக்கேன்னு கேட்குறாங்க. அத்தை என்ன நடக்கு தெரியுமாங்க, இந்த தமிழ் போய் ஏதோ பிஸ்னஸ் பண்ணுறேன்னு சொல்கிறாள், அந்த இடத்துல ஜெயராணியும் சேர்ந்துருக்கா, கம்பெனிக்கே வரக்கூடாதுன்னு ஒதுக்கி வச்சவளை இவ திரும்ப அவளை கூட்டு சேர்த்துக்கிட்டு இவ எதுக்கத்தை இந்த மாதிரி ஒரு பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கா, இவ அவ கூட சேர்ந்துட்டு இருந்தா திரும்ப இந்த வீட்டுக்குள்ள வரவே கூடாது அப்படின்னு மீனா ஒரு சட்டம் போடுறாங்க. இதை கேட்ட ஜானு சொல்றாங்க, இதை பார் அவளோட திறமைக்கு யாரை வேணாலும் வேலைக்கு சேர்த்துக்கலாம், அவ ஏதோ சம்பளம் கொடுத்து யார் யாரையோ வச்சிருக்கா, நம்பிக்கையானவங்க யாரோ அவங்களுக்கு தேவையானவங்களை வச்சிருக்கா, இதுல என்ன இருக்கு, வேலைக்கு வரவங்களை பத்தி எல்லாம் குறை சொல்லாத மீனா, உனக்கு பிடிக்கலைன்னா நீ பேசாம அமைதியா இருந்து மீனாவை அடக்குறாங்க. என்ன நடக்குது நாளை பார்க்க.